19 வகையான திட்டங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறேன். 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலமா 64,968 பேருக்கு வேலைகள் கிடைக்க போகுது. 28 வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு 51,157 கோடி ரூபாய். இது மூலமா 41,835 பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கிற மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் நிம்மதியா தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கை தொழிலதிபர்களுக்கு வந்திருக்கு. அதோட அடையாளமாகத்தான் ஏராளமான தொழிற்சாலைகள் கடந்த 3 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் உருவாகி வருது. தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்வதில் நம்மோட அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது. மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்கள்ல தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்கள உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகிலேயே வேலைவாய்ப்புகள் பெருமளவு உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அந்த பகுதிகள் உறுதியா சமூக பொருளாதார வளர்ச்சி பெறணும்னு தெரிவிச்சுக்க விரும்புறேன். உட்கட்டமைப்பு தொடர்பான தொழில்துறை வளர்ச்சி வணிகம் செய்யறதை எளிதாக்குது. சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் வாழ்க்கை வசதிகள், இவையெல்லாம் அரசோட குறிக்கோள்கள். இதை செயல்படுறதுக்காகத்தான் எங்களுடைய கடமையாக கருதுறோம். உலகமெங்கும் இருக்க முதலீட்டாளர்கள் விருப்பத்தோட தேர்வு செய்யறத மாநிலமா தமிழ்நாடு விளங்குறது என்பதற்கு இன்றைய நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு. 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதும் தமிழ்நாட்டோட முதலீட்டு ஈர்ப்பு திறனுக்கு அத்தாட்சியா விளங்குது. மிகுந்த திறமையும் படைப்பாற்றலும் கொண்டவங்க தமிழ்நாட்டோட துடிப்பான இளைஞர்கள். நம்மோட இளைஞர்கள் இந்தியாவிலேயே மட்டும் இல்ல உலகம் முழுக்க பல்வேறு துறைகள்ல பல்வேறு வகையில சிறப்பா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. எனவே எங்க இளைஞர்களோட திறன்களை நல்லா பயன்படுத்திக்கணும்னு முதலீட்டாளர்களை அன்போடு கேட்டுக்கிறேன்.